பார்த்து நம்ம பொறாமப்படுறதுக்கு எந்த ஒண்ணும் இல்லை. ஆனா எதுல நம்ம பொறாமப்படணும்? நல்ல அமல்கள் செய்யறது இல்லை, நல்ல விஷயங்களுக்கு செய்யறது இல்லை. அந்த மாதிரி தர்மம் கொடுக்கறதுக்கு அல்ல நமக்கு நிறைய கொடுக்கணும், அந்த மாதிரி நல்ல செயல்கள் செய்யறதுக்கு அல்ல நமக்கு சக்தி கொடுக்கணும். இப்படி செய்யணும். அதை விட்டுட்டு ஒருத்தர் மேல பொறாமைப்படுறதுனால அல்லாஹ் கொடுத்த ஒரு விஷயத்த நாம நிராகரிக்க முடியுமா? நாம மறுக்க முடியுமா? ஆனா அல்லாஹால எதை கொடுத்தாலும் சரி பொருந்திக்கிற கூடிய உள்ளத்தை யாரெல்லாம் நீங்க எங்களுக்கு தந்தர்கள் யாரெல்லாம் அந்த ரப்பிக்கிட்டதான் நம்ம துவா செய்யணும். அதை விட்டுட்டு பெருமையில இப்படி பேசணும்னு சொன்னா இந்த ஒரு விஷயம்தான் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதா இருக்குங்கிறத நமக்கு இந்த இடத்துல அழகான முறையில சொல்லி காட்டுறாங்க. அதுக்கடுத்து 41வது வசனத்துல அல்லாஹால சொல்லி காட்டுறான். அந்த நண்பர் சொல்லி காட்டுறாரு, எந்த ஒரு பாசன வசதி, ஒரு நீர் வசதி உனக்கு இந்த இதெல்லாம் குறைவில்லாத செல்வத்தை கொடுக்குதுன்னு நீ நம்பிக்கிட்டு இருக்கியோ, அவன் தண்ணி உள்ள இழுத்துட்டான்டா இல்ல, செல்வமெல்லாம் என்னத்துக்காகும் அப்படிங்கிற ஒரு சொல்லி ஞாபகப்படுத்துறாரு. அப்ப பாருங்க, அல்லாஹாலா ஒவ்வொன்னையும் நான் நினைவூட்டக்கூடிய ஒரு நண்பனை, ஒரு எச்சரிக்கை செய்யக்கூடிய, நீ இப்படி சொல்லாம இப்படி சொல்லி இருந்தா அப்பயாச்சும் அவன் தெரிஞ்சுறானா? உண்மையிலேயே நமக்கு அல்லாஹாலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு வாழ்க்கையில ஒரு அழகிய ஒரு உதாரணத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு அறிவுரைகளை, ஒரு நல்ல நிகழ்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். ஒரு மொழினா இருந்தா, அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களா இருந்தா, நேர் வழிகாட்டிக்கு அல்லாஹாலா தேர்ந்தெடுத்திருந்தா அந்த விஷயத்தை அப்படின்னு பிடிச்சிருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹாலா ஏதோ நம்ம தடுமாறி போகக்கூடிய நேரத்துல நமக்கு நேர்வழி காட்டினா, இதன் மூலமா நமக்கு உணர்த்தினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருந்தக்கூடிய மக்களா இருப்பாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல என்ன செய்வாங்க? நிராகரிப்புல போகக்கூடியவரா இருப்பாங்கிறத ரொம்ப அழகா பாக்குறோம். உயர்ந்த அல்லாஹாலா 42, 43, 44 இந்த வசனங்கள்ல அல்லாஹாலா சொன்னா, அவருடைய விளை பொருட்கள் யாவும் பேரழிவால் சுற்றி வளைக்கப்பட்டன. எனவே அத்தோட்டத்திற்கு நாம் செலவழித்ததை எண்ணி தம் கைகளை அவர் பிசைந்து கொண்டார். அதுவோ அழியோடு விழுந்து கிடந்தது. அந்தோ நான் என் இறைவனுக்கு யாரையும் கற்பிக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்றார். அவ்வளவு அழிஞ்சு போய் கீழே அப்படி கைய பிசைஞ்சுக்கிட்டு சொல்றான், ஐயோ நான் என்னுடைய இறைவனுக்கு இணை கற்பிக்காம இருந்திருக்கணுமே. அப்போது அவருக்கு அல்லாஹ் வேண்டி உதவி செய்யும் குழுவினர் யாரும் இருக்கவில்லை. தாமே சமாளிக்கும் நிலையில அவரு இல்லை. ஒண்ணு, இவருக்கு உதவி செய்யறதுக்கும் யாரும் இல்ல. அழிவு வந்தப்போ யாரு இவருக்கு உதவி செய்வாங்களான்னு பார்த்தா அந்த நிலையிலையும் யாரும் இல்லை. அப்போது அதிகாரம் அனைத்து உண்மையாளன் அல்லாஹுக்கே உரியவை. அவன் வெகுமதி வழங்குவதில் சிறந்தவன், நல்ல முடிவை வழங்குவதிலும் அவன்தான் சிறந்தவன் அப்படிங்கிறத விஷயத்த சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப இங்க உயர்ந்தவனாகிய அல்லாஹ் இறை மறுப்பும் இருமாப்பும் கொண்ட அந்த மனிதரின் தோட்டத்திற்கு ஏற்பட்ட முடிவை விரிவாக சொல்லி காட்டுறான். அவருடைய கூட இருந்த அந்த இருக்கிற அந்த சகோதரர், அந்த இறை நம்பிக்கையாளருமான அந்த நல்ல மனிதர் எச்சரிக்கை செய்வதை போன்றே அந்த முடிவு அழிவாக அது அமைஞ்சிச்சு அப்படிங்கிறத அல்லாஹாலா இந்த 42வது வசனத்துல இருந்து அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். அவருடைய இறைவர்கள் யாவும் பேரழிவால் சுற்றி வளர்த்ததுங்கிறத அழிஞ்சு போச்சுங்கிறத அல்லாஹ் தெரியப்படுத்துறான். அடுத்து அல்லாஹாலா அந்த தோட்டத்திற்கு செலவழிச்சதை எண்ணி அவர் கைகளை விசைச்சுக்கிட்டு அடியோடு விருந்து போனதை நினைச்சு அவர் புலம்புனதை அல்லாஹாலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அந்த தோட்டத்திற்கு தன்னுடைய செலவீனங்கள் அவர் செலவழிச்சிருப்பாருல அதை எண்ணி துக்கப்பட்டாரு, கைகளை அப்படி பிணைறாரு அப்படிங்கிறத கத்தாதர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அதாவது அதுக்கு விளக்கம் சொல்லும் போது, அந்தோ நான் என் இறைவனுக்கு யாரையுமே இணை கற்பிக்கலாம இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு புலம்புனாரு. இப்போ அல்லாஹ் அடுத்து 43வது வசனத்துல சொல்றான், அவருக்கு அந்த நேரத்துல உதவி செய்யக்கூடிய எந்த ஒரு குழுவினரும் இல்ல. பெருமைப்பட்டு பலமா நினைச்ச அந்த அவருடைய உறவினர்களும் யாரும் அவருக்கு இருக்கல. தாமே சமாளிக்கக்கூடிய நிலையிலயும் அவர் இல்ல. அல்லாஹ்தாலா அடுத்து வசனத்துல 44வது வசனத்துல சொல்றான், அதிகாரம் அனைத்தும் உண்மையான அல்லாஹ்வுக்கே உரியது. இங்க அதிகாரங்கிறத சொல்றதுக்கு அல்லாஹ்தாலா அல்வலாயா அப்படிங்கிற கூடிய அந்த ஒரு சொல்ல இந்த இடத்துல சொல்றான். 2 தடவை அல்லாஹ்தாலா சொல்றா அல்வலாயா என அந்த சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்கு சொல்றாங்க. இந்த சொல்லுக்கு உதவிங்கிற ஒரு பொருள் வரக்கூடியதா இருக்கு. அல்லாஹ் ஒருவனுக்கே இருக்கு,
மத்த யாருக்கும் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வேதனை ஏற்படும் போது இறை நம்பிக்கையாளராகட்டும், இறை மறுப்பாளராகட்டும் எல்லாருமே அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அவனை பணிந்து அவனது உதவியை நாடுவாங்க. யாரா இருந்தாலும் சரி. அல்லாஹ் தஆலா இதுக்கு முந்தின வசனத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? அல்லாஹ் தஆலா கடல்ல ஒரு கப்பல்ல போய்கிட்டு இருக்கையில அவங்களுக்கு ஒரு சூறாவளியோ ஒரு புயலோ வந்து அவங்க சுற்றி வளைச்சுக்கிடுச்சுன்னா எதை வணங்கக்கூடியவர்களா இருந்தாலும் சரி யாரா நினைப்பாங்க? களப்பற்ற முறையில, தூய்மையான முறையில அந்த இறைவனை தவிர வேற யாரையும் அழைக்க மாட்டாங்க. காப்பாத்தி கரையை கொண்டு வந்து சேர்த்ததும் மறந்துடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லி காட்டினா பாத்தீங்களா? அதே மாதிரி இங்க அல்லாஹ் சொல்றான், யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு பிரச்சனைன்னு வரையில இறைவனைத்தான் நாடுவாங்க. இந்த இடத்துல இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நாம் வழங்கிய வேதனை அவரை நேரில் பார்த்த போது நாங்கள் அல்லாஹை மட்டும் நம்புகிறோம், அவனுக்கு நாங்கள் கற்பித்துக் கொண்டிருந்த இணைகளை எல்லாம் மறுக்கிறோம் என்று கூறினார்கள். 40வது அத்தியாயத்துல 84வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இதே மாதிரிதான் பிராவுனை பற்றி சொல்லும் போது இறுதியில கடைசி நேரத்துல பிராவுன் நீர்ல மூழ்க தொடங்கும் போது இஸ்ரவேலர்கள் எந்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டார்களோ அந்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நானும் நம்பிக்கை கொண்டேன், அவனுக்கு நானும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய முஸ்லிம்கள்ல இருக்கிறேன்னு சொன்னான். 10வது அத்தியாயத்துல 90வது வசனம். எப்ப? கடல் பழக்கத்த வரைக்கும் இல்ல, அதுக்கு முன்னாடி எத்தனையோ அத்தாட்சிகளை அல்லாஹ் தஆலா காட்டுறான். அது வரைக்கும் என்ன சொல்றாங்க? ரப்பி மூசா வஹாரூன், இஸ்ரவேலர்களுடைய இறைவனை மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஏற்றுக்கொண்ட அந்த இறைவனை நானும் நம்பிக்கை கொண்டேன், அவங்களுக்கு நானும் கீழ்ப்படிந்தேன், முஸ்லிம்களை ஒருத்தனா ஆயிட்டேன்னு சொன்னா. ஆனா அந்த ஈமான் பலன் கொடுத்துச்சா? அந்த நம்பிக்கை ஏதாச்சும் கை கொடுத்துச்சா? இல்ல. அப்ப நாம அதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அவகாசத்தை, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கூடியவர்களா இருக்கணும். எப்படி இந்த நண்பன் போய் சொல்றான், அவன் கைய புடிச்சுக்கிட்டு போய் சுத்தி காட்டும் போது, ஏப்பா நீ இப்படி சொல்றியே, இவ்வளவே கொடுத்த ரப்பையா நீ மறந்துட்ட, நீ இதெல்லாம் கொடுப்பா, நீ படைக்கப்பட்டத நீ யோசனை பண்ணிப்பாரு, நீ எப்படி உருவானு. அடுத்து 45வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த உலக வாழ்க்கைக்கு அவர்கிட்ட ஒரு எடுத்துக்காட்டு கூறுகிறார். நபியே, அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்லி காட்டுறான், வானத்துல இருந்து இறக்கி வைத்த மழை நீரை போன்றதா இருக்கு. இது பூமி தாவரங்களோட 2 கலந்து அவற்றை செழிக்க வைத்து விடுகிறது. பின்னர் அவை கூலங்களாக மாறின. அவற்றை காற்று அடித்து செல்கிறது. அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உள்ளவளாக இருக்கிறார். உலக பொருட்கள் பெருசுங்கிறீங்களே, இந்த உலகம்தான் நிரந்தரம்னு நினைக்கிறீங்களே, அதுக்கு உதாரணம் என்னன்னு தெரியுமா? அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கும் அதில் உள்ள வனப்பு, அதனுடைய செழிப்பு, அதனுடைய அழகு, அதோட உதாரணமா எதை எடுத்து காட்டுறான்னு பாருங்க. அடுத்த 46வது வசனம், பொருள் செல்வங்களும் மக்கள் செல்வங்களும் உலக வாழ்க்கையின் அலங்காரமாகும். நிலையான நல்லறங்களே உன்னுடைய இறைவனிடம் சிறந்த வெகுமதிக்கும் சிறந்த எதிர்பார்ப்புக்கும் உரியது. உயர்ந்தவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலக வாழ்க்கையின் கவர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்ட சொல்லி காட்டுவான் தன்னுடைய தூதருக்கு. சொல்லி காட்டி இந்த மக்களுக்கு நீங்க இதை அழகான முறையில சொல்லி காட்டுங்கன்னு கட்டளை விடுறான். வானத்துல இருந்து பொழியக்கூடிய ஒரு மழைக்கு உதாரணமா இருக்கு. அந்த மழையின் மூலமா இந்த பூமியில தாவரங்கள் செழித்து வளருது. அறுவடை காலம் நெருங்கியதும் அந்த பயிர்கள் எல்லாம் பதர்களாகி கூலங்களாகி காற்றடிச்சு போறதா இருக்கு. இது மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கையின் அலங்கார தோற்றத்தில் செழிப்பாக தோன்றும். அது நிலைக்கும் என்ற கனவில் மனிதன் இருக்கும் போது மரணம் வந்து அவனது கவனமை கலைச்சிடும். அல்லாஹ் தஆலா அந்த 45வது வசனத்துல சொல்லக்கூடியது. அதனாலதான் உயர்ந்தவனாகிய அல்லாஹ் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களுக்கு இவ்வுலக வாழ்க்கை அதனுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய அழிவுக்கு நிலையில்லாத ஒரு தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்ட சொல்லி காட்டுங்க. வானத்துல இருந்து வளர்க்கக்கூடிய மழை போன்றுதான் இந்த பூமியில வாழக்கூடிய இந்த வாழ்க்கை. அது எப்படி அந்த மழை வந்து அந்த தாவரங்களோட 2 கலந்து அப்படி பூமிக்குள்ள இருக்கக்கூடிய விதைய அழகான தாவரமா முளைக்க செஞ்சு அந்த தாவரம் வளர்ந்து பூத்து காய் காய்ச்சி பூத்து குலுங்கி செழிச்சு அழகா நிக்குது. அதை பார்த்து நம்ம அப்படியே ஆசைப்படுறோம். ஆசைப்படுறோம் தானே? இத்தனைக்கு அதுக்கு பின்னாடி அது காஞ்சு சருக்காயிருது. அது கொஞ்ச நாள்ல காத்து அடிச்சுட்டு போய் வலப்பக்கமோ இடப்பக்கமோ கொண்டு போய் தள்ளி ஒண்ணும் இல்லாம மூலமா ஆக்கிடுது. இது மாதிரிதான்
பெரும்பாலும் இந்த உலக வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டு கூறக்கூடிய இந்த உதாரணத்தையே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நிறைய இடத்துல யூனுஸ் அத்தியாயத்துல இந்த உலக வாழ்க்கை நிலை இல்ல, வானத்துல இருந்து இறக்கி வைக்கக்கூடிய இந்த மழை நீரை போன்றது அப்படின்னு அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். மனிதர்களுக்கு கால்நடைகளுக்கு உண்ணுகின்ற பூமியின் தாவரங்களுக்கும் ரெண்டரை கலந்து அவை முளைத்து விடுகின்றது அப்படிங்கறத அல்லாஹாலா 10வது அத்தியாயம் 24வது வசனத்துல அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 57வது அத்தியாயம் 20வது வசனத்துல அல்லாஹாலா சொல்றான், இந்த உலக வாழ்க்கையெல்லாம் விளையாட்டும் கேளிக்கையும் பகட்டும் உங்களுக்கிடையே ஒருவர் மற்றவரோட பெருமை பாராட்டுதலும் பொருட்செல்வங்கள் மற்றும் குழந்தை செல்வங்களை பெருக்கிக் கொள்வதும் தான் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க, அறிந்து கொள்ளுங்கள். இது மழையை போன்றது, அதன் மூலம் விளைந்த தாவரங்கள் விவசாயிகளுக்கு ஒரு பூரிப்பை தந்துச்சு. அது மாதிரிதான் பின்னாடி அது என்ன செஞ்சிடும், ஊழங்களா போயிடும். இப்படி என்றால் 57வது அத்தியாயத்துல 20வது வசனம். அப்ப இந்த உலக வாழ்க்கைங்கிறது நிரந்தரம் இல்லாதது. அது பார்க்க மக்கள் செல்வத்தாலும் பொருள் செல்வத்தாலும் நமக்கு செழிப்பா அழகா அந்த மழை நீர் எப்படி கலந்து அழகான பயிர்களை விளைவிச்சு கொடுக்குதோ, அதை அறுத்து அறுவடை முடிஞ்சதோட அது கூலங்களா பதறுகளா போய் குப்பைக்கு கூடுங்களா அழிஞ்சு ஒண்ணுமில்லாம போறது மாதிரி இந்த உலக வாழ்க்கைங்கிறது நிரந்தரம் இல்லாதது. அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. அறிவுள்ள மக்கள் அதன் மூலம் அழகான விவசாயம் செஞ்சு பயனடைகிறாங்கல்ல, அது மாதிரி நல்லறங்கள் செஞ்சு நீங்க பயனடைங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்லி தர்றாங்க. அடுத்து 46வது வசனம், பொருள் செல்வங்களும் மக்கள் செல்வங்களும் இந்த உலக வாழ்க்கையில அலங்காரமாகும் அப்படின்னு அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். பாத்தீங்களா, அதை பத்தி இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், பெண் மக்கள் ஆண் மக்கள் பெருவாரியான தங்கம் மற்றும் வெள்ளி குவியல்கள், கண் கவர் குதிரைகள், கால்நடைகள், வேளாண்மை நிலங்கள் உள்ளிட்ட ஆசை பொருட்களை விரும்புவது மனிதர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவை யாவும் உலக வாழ்க்கையின் அற்பமான வசதிகளே, ஆனால் அழகிய உறைவிடம் அல்லாஹ்விடவே உள்ளது. 3வது அத்தியாயத்துல 16வது வசனம் அல்லாஹாலா இந்த வசனத்துல தெரியப்படுத்தலாம். என்னென்னாலும் நமக்கு அழகானதுக்கு பெண்களை அல்லாஹாலா அழகானதா படைச்சிருக்கான், நம் விரும்பக்கூடியதா. ஆண் மக்கள் பெண்களை விரும்பணுமா, பெண் பிள்ளைகளை இப்ப விரும்ப வேண்டாமா? ஆண் மக்களை விரும்பக்கூடியவர்களா இருக்கிறாங்களாம். தங்கம் வெள்ளியோட குவியல்களை கண் கவர்ச்சியா இருக்கான். அதே மாதிரி குதிரைகள், அப்ப குதிரைகள், இப்ப வாகனம், எந்தெந்த மாதிரியான எந்தெந்த வாகனம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அது மாதிரி கால்நடை, வேளாண்மை, அதாவது நிலங்கள், தோட்டங்கள், ஏதாவது மாதிரியானது, இப்படி எல்லாமே ஆசையா விரும்பக்கூடியதா இருக்கு மனிதனுக்கு. ஆனா அல்லாஹ் இதெல்லாம் சொல்றான், இதெல்லாம் போய் படையலாம் நன்றியோட, ஹலால் ஹராம் பேணி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டு. ஆனாலும் மக்களே நீங்க தெரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் அற்ப சுகம், அழிஞ்சு போகக்கூடியது. இந்த ஒரு அழகுல நீங்க மயங்கிறாதீங்க. அல்லாஹ்ட்ட இருக்குல்ல, அது இதை விட சிறந்தது. இப்ப இதுவே சிறந்தது தானே. தங்கம் வெள்ளி, பெண்கள், பிள்ளைகள், வாகனங்கள், தோட்டம் துறவுகள், செல்வங்கள், இதெல்லாம் உயர்வு, இதெல்லாம் விரும்பக்கூடியது. இது மனிதன மனிதன் இதுக்கெல்லாம் ஆசைப்படுறதா படைச்சிருக்கேன். ஆனா இதெல்லாம் சிறந்தது உன்னுடைய அல்லாஹ்ட்ட இருக்கு, உன்னுடைய ரப்பு கிட்ட இருக்கு. அதன்படி அவனுடைய கட்டளைப்படி கடந்தா. வேற ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், உங்கள் பொருள் செல்வங்கள் மக்கள் செல்வங்கள் உங்களுக்கு ஒரு சோதனை, ஆனா அல்லாஹ்வாகிய அவனிடம் மகத்தான பிரதிபலன் உண்டு. உங்களுடைய பொருள் செல்வங்களும் உங்களுடைய மக்கள் செல்வங்களும் உங்களுக்கு சோதனையை தான் நான் கிடைச்சிருக்கேன். 64வது அத்தியாயம் 15வது வசனத்துல. அப்போ அந்த சோதனையில அல்லாஹ்வும் ரசூலும் காட்டிய வழியில நடந்தா மகத்தான கூலி. மகத்தான கூலின்ட்டா நினைச்சு பார்க்க முடியாத கூலி, மதிக்க முடியாத கிஃப்ட் அல்லாஹ் இடத்துல இருக்குது. அடுத்து அல்லாஹ் சொல்ற, பிள்ளைகள் மீது அளவுக்கு அதிகமா அன்பு கொண்டு அவர்களுக்காக கடுமையா உழைத்து செல்வத்தை திரட்டி விட அல்லாஹ்வை நோக்கி செல்வதும் அவனை வழிபடுவதற்காக நேரம் ஒதுக்குவதும் சிறந்ததாகும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குறதுக்கு நேரம் ஒதுக்குவது சிறந்ததா? இன்னும் தெரியாம சொல்லிட்டாங்களோ இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ். பாருங்களேன், நீங்க முன்னோட்டா படிக்கிறேன் கேட்கிறீங்களா? பிள்ளைகள் மீது அளவுக்கு அதிகமா அன்பு இருக்கு கண்டிப்பா குடும்பத்தார் மேல, அதனால கடுமையா உழைச்சு செல்வத்தை திரட்ட நினைக்கிறோம். அப்போ இது இப்படி திரட்டி செல்வத்தை திரட்டுவதை விட அல்லாஹ்வை நோக்கி செல்வது, அவனை வழிபடுப்பதற்காக நேரத்தை ஒதுக்குவது சிறந்ததான்.
அப்படின்னா வேலைக்கு போக வேணாமா, படிக்க வேணாமா, எந்த ஒண்ணுமே செய்ய வேணாமா, அல்லா அல்லாண்டு பள்ளிவாசல்ல இருந்தா அதை விட சிறந்ததுண்டா. இப்படி சொன்ன இந்த வசனம் நம்மள ஃபஜ்ர் தொழுகாம தூங்க வைக்குமா? ஆனா அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான், நீங்க அன்பு பாராட்டக்கூடிய, அளவுக்கு அதிகமா அன்பு வைக்கக்கூடிய பிள்ளைகள் குடும்பத்தாருக்கு செல்வத்தை திரட்டுறதை விட அல்லாஹ்வை நோக்கி அழகான முறையில வழிபடுறது மிக சிறந்ததுங்கிறான். அப்போ இதுக்கு என்ன அல்லாஹ் தஆலா 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ 5 மணி நேரமோ கேட்கல, இல்ல 1 hour தானே, அது எப்படியா போனா அது கூட நமக்கு அவனுக்கு இவ்வளவு கொடுத்த ரப்புக்கு நன்றி செலுத்த முடியாதா? அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுலயே அடுத்த தொடர்ல நிலையான நல்லறங்கள் உங்களுடைய இறைவனிடம் சிறந்த வெகுமதிக்கும் சிறந்த எதிர்பார்ப்புக்கும் உரியதா இருக்கு. ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான், அல் அமலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத் ஹைருன் இன்த ரப்பிக ஸவாபன் வ ஹைரு அமலா. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டக்கூடிய அந்த தொடர்ந்து தான் இங்க சொல்லி காட்டுறாங்க. அதாவது நிலையான நல்ல அமல்கள், பாக்கியாத்து சாலிஹாத் அல்லாஹ் தஆலா சொல்றோம். இதுக்கு நீடித்த நல்லவை அப்படிங்கிற ஒரு பொருள் வருது. இது கடமையான 5 வேளை தொழுகைகளை குறிக்கக்கூடியதா இருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஸைத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹ் இது மாதிரியான அறிஞர்கள்லாம் சொல்லி காட்டுவாங்க. இந்த செய்தி தப்சீர் தபரி, தப்சீர் இப்னு அபீ ஹாத்திம்ல வருது. சாலிஹாத் அமலு சாலிஹாத்னா என்ன? 5 நேர தொழுகையும் குறிச்ச நேரத்துல அந்த நேரத்துல எல்லாத்தையும் சேர்த்து தொழுகிறது இல்ல. அப்படி ஒரு தொழுகையே கிடையாது இஸ்லாத்துல. அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சொல்லி காட்டான், நீங்க அமலு சாலிஹாத்தா இருக்கணும். நீங்க எந்த அமலு செஞ்சாலும் சரி அழகான அமலா செய்யுங்க, பரிபூர்ணமான அமலா செய்யுங்க, தூய்மையான உள்ளத்தோட நீங்க அமல் செய்யுங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சொல்லும் போது அறிஞர்கள் சொல்றாங்க, 5 நேர தொழுகையும் அதனுடைய நேரத்துல தொழுகிறதா இருக்கும்னு சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் அவர்கள் இன்னொரு அறிவிப்புல சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அப்படிங்கிற தூய நிலையான நல்லறங்களாகும் இந்த சொற்களை நம்ம சொல்றது, இறைவனை புகழ்றது, இதுவே அமலு சாலிஹாத்துல ஒன்னா இருக்குங்கிறத சொல்றாங்க. அல்லாஹ் தூயவன், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு இறைவன் இல்லை, அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படிங்கறது இந்த செய்தி தப்சீர் தபரியில வருது. அப்போ லா ஹவ்ல வலா குவத்த லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் இல்லை, சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தூய்மையானவன், அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன், அவனது சக்தி, அவனது யுக்தியும் சக்தியும் உயர்ந்தோனும் கண்ணியமிக்கவனாகிய அல்லாஹ்வின் மூலமே அன்றி வேறில்லை ஆகிய துதிகளே இவைகள் ஆகும். இது முஸ்னது அல் பஸார் தப்சீர் தபரியில பதிவுபட்டிருக்கு. இதுவும் அமலு சாலிஹாத்துல ஒண்ணா இருக்கு. அதாவது சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அமலு சாலிஹாத்துல ஒண்ணா இருக்கு. அதே மாதிரி ஸைத் இப்னு அல் முஸையப் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்ங்கிறது நிலையான நல்லறங்களா இருக்கும். அமலு சாலிஹாத் சொன்னாங்கல்ல, அதுல எதெல்லாம் வருது அப்படிங்கறத இந்த சொல்றாங்க. அதே மாதிரி உமர் பின் ஸையத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஸைத் பின் அல் முஸையப் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முறை நிலையான நல்லறங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு விவரத்தை கேட்டோம். நான் தொழுகையும் நோன்பும் நிலையான நல்லறம்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, நீ கூறிய விளக்கம் சரியில்லைன்றாரு. நான் மறுபடியும் ஜக்காத்து ஹஜ் நிலையான நல்லறமா இருக்கும்னு சொன்னேன். நீ அளித்த விளக்கம் சரியில்லைன்னு சொன்னாரு. மாறாக நிலையான நல்லறங்கள் என்பது 5 வாக்கியங்களாகும். என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஆகிய இந்த துதி சொற்கள் தான் நல்லவைகள் அப்படின்னு சொன்னாரு. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, தப்சீர் தபரியில வருது அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, நிலையான நல்லறங்கள்ங்கிறத நிறைய வார்த்தைகளை நமக்கு துதி சொற்களை அல்லாஹ்வை புகழக்கூடிய செய்திகளை இந்த இடத்துல நிறைய சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் இதுதான் அதிகப்படியான அறிஞர்கள் சொல்லக்கூடியதா இருக்கிறாங்க. அப்ப நற்செயல்கள் அனைத்துமே நிலையான நல்லறங்கள் தான் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் விளக்கும் போது, அல்லாஹ்வின் துதிகளான லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தபாரக்கல்லாஹ் அல்லாஹ் அருள்வளம் மிக்கவன், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் இப்படி அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுறது, இது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு
அலிஸ்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வின் சாந்தி சமாதானம் நிலவட்டும் ஆகிய சொற்களும் நோன்பு, தொழுகை, ஹஜ், கர்மம், அடிமை விடுதலை, போர்ல கலந்துக்கிறது, சொந்த பந்தங்களோட நல்லுறவு மற்றும் அனைத்து வகையான நற்செயல்களும் ஆகிய அனைத்துமே நிலையான நல்லறங்களாகும். இப்னு அப்பாஸ் அழகான முறையில சொல்றாங்க. இது எல்லாமே அமலு சாலிஹாத்துல வரக்கூடியதுதான். இந்த நற்செயல் செய்வோருக்கு இவை சொர்க்கத்துல காலம் காலமாக நீடித்து நிலைத்திருக்கும். இன்னொரு அறிவிப்புல சொல்றாங்க, நல்ல வார்த்தைகள் நிலையான நல்லறங்கள் என்று இப்னு அப்பாஸ் அவங்க சொன்ன அந்த கருத்தை சொல்லிட்டு அப்துல் ரஹ்மான் பின் ஸைத் பின் அஸ்லம் அவங்க சொல்றாங்க, செயல்கள் அனைத்துமே நிலையான நல்லறங்கள் தான் அப்படிங்கறத சொல்றாங்க. விரிவுரையாளர் இப்னு ஜரீர் அவங்களும் இந்த கருத்தையே தேர்ந்தெடுக்கிறாங்க. இதெல்லாம் தப்சீர் தபரி, தப்சீர் இப்னு அபீ ஹாத்திம் அதுல எல்லாம் பதியப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்லி காட்டுறாங்க. சோ நல்ல அமல்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான் பாத்தீங்களா, அந்த அமல்களை நான் வீணாக்குறது இல்ல, உங்களுக்கு அது நல்லறமா நிலைத்திருக்கும், அதுக்கு சிறந்த வெகுமதி அல்லாஹ்விடத்துல கண்டிப்பா இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனத்துக்கு தொழுக, நோன்பு, ஹஜ், தர்மம், அனுமை உரிமை உரிபடுறது, போர்கள்ல கலந்துக்கிறது, சொந்த பந்தங்களோட உறவோட இருக்கிறது, இது மாதிரியான அது மட்டும் இல்லாம இந்த திக்ர் எல்லாம் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், வல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், தபாரக்கல்லாஹ், மாஷா அல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இது எல்லாமே நல்லறங்கள்ல உள்ளதா இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல பாக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாம 46 வசனங்களை 37வது வசனத்துல இருந்து 46 வசனங்கள் 10 வசனங்களை நம்ம பார்த்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 10 வசனங்களும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய செய்தியை சொல்லி கொடுத்திருக்கு. அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்தவர்கள் நிலை எப்படி இருக்குங்கிறத சொல்லி கொடுத்திருக்கு. அமலு சாலிஹாத்துனா என்ன, எப்படிப்பட்ட நல்லறங்களை நம்ம செய்யணுங்கிறத சொல்லி கொடுத்திருக்கு. குறிப்பா நல்ல நண்பர்களோட இருக்கணுங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அந்த நல்ல நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயத்துல நம்ம எல்லாத்தையும் எல்லாமே படைக்கிட முடியாது. ஏன்னா நம்மளுடைய நண்பர் நமக்கு நம்மளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மிரரா, ஒரு கண்ணாடியா இருக்கணுங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். நாமளும் அதே மாதிரி பிறருக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுக்கக்கூடிய படிப்பினைகளா இருக்கு. யாரெல்லாம் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய நல்லடியாராக அமலு சாலிஹாத்து செய்து கொடுத்து உன்னிடம் நிரந்தரமான முழுமையான பரிபூரணமான தொழில்களை பெறக்கூடிய நன்மக்களாக, உன்னுடைய மாபிரத்துக்கும் மன்னிப்புக்குமாக உன் கிருபைக்கும் உரிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆட்சி புரிவாயாக. நீ எங்கள் மீது புரிந்த அற்புதங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும், நீ புரிந்து கொள்ளும் நன்றிகள் செலுத்தக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆட்சி புரிவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون، والسلام على المرسلين، والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.